கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? கொரிந்தியர் 11 அதிகாரம் 1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். தேவ ஜனமே, இந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை. எவ்வளவு தைரியமாய் சொல்லுகிறார் பாருங்கள். நான் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றுகிறேனோ அப்படி நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று. தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அநேக குணாதிசயங்கள் இருந்தது. அதே போல பவுல் வாழ்ந்து காண்பித்தார். இன்றைக்கும் கூட நாம் பவுலிடத்தில் காணப்பட்ட குணாதிசயங்களை சற்று தியானிக்க போகிறோம். என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று அவர் தைரியமாய் சொல்லுகிறாரே, அப்படி என்ன காரியத்தை எல்லாம் அவர் செய்தார் என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். பவுலை குறித்து வேதாகமத்தில் அநேக காரியங்கள் இருப்பினும் இன்றைக்கு நாம் கவனம் செலுத்த போகிற அதிகாரம் அப்போஸ்தலர் 18. ஆம் தேவ ஜனமே, அதில் 3 இப்படியாய் சொல்லுகிறது, அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் என்று. தேவ ஜனமே, அவன் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் தான். ஆனால் அவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? வேலையும் செய்கிறான், ஊழியத்தையும் செய்கிறான். தேவ ஜனமே, இன்றைக்கு அநேகர் முழு நேர ஊழியத்துக்கு வருகிறார்கள். அது நல்லதுதான், தவறல்ல. ஆனால் அப்படி வருகிறவர்கள் வெளியிடத்தில் வேலைக்கு போனால் எத்தனை மணி நேரம் உழைக்கிறார்களோ அதே அளவு ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வந்தவர்கள் உழைக்கிறார்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு முழு நேரமாய் ஊழியத்திற்கு வரலாம் என்று எண்ணம் இருக்கலாம். அது தவறல்ல. அப்படி வருவீர்கள் என்றால் இன்றைக்கு உலகத்துக்கு வேலைக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்கிறீர்களோ அது போல் உங்களால் ஆண்டவருக்கு செய்ய முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்வது எவ்வளவோ நல்லது என்று என்னுடைய தரப்பின் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் பவுல் அதைத்தான் செய்தான். அவனுக்கு கூடாரம் பண்ணுகிற தொழில் தெரிந்ததாய் இருந்தபடியினால் அவன் வேலை செய்து கொண்டு வந்தான். அது மாத்திரமல்ல, 4 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவன் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான் என்றும் வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, இவை இரண்டிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஏனென்றால் அநேகர் என்ன செய்வார்கள் என்றால் வேலைக்கு போய்விடுவார்கள், தசம பாகம் செலுத்துவார்கள், ஆனால் சபைக்கு வரமாட்டார்கள். அதுவும் தவறுதான். ஏனென்றால் இங்கு பவுல் அழகான ஒரு உதாரணத்தை நமக்கு வைத்து விட்டு போகிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ வேலை செய்வது எவ்வளவு முக்கியமோ அதே போல ஆண்டவருக்கான நேரத்தை கொடுப்பது மிகவும் முக்கியம் என்று பவுல் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? இந்த உலகத்தின் வேலையை செய்தாலும் ஆண்டவருக்காக சரியாய் ஊழியம் செய்கிறீர்களா? அப்படி என்றால் அது தொடரட்டும். நாள் ஒன்று வரும், ஆண்டவரே உங்களை பிரித்தெடுத்து அவருடைய முழு நேரத்திற்காக நிச்சயம் பயன்படுத்துவார். அப்படி இல்லை என்றால் இல்லை, இப்பொழுதே நான் ஆண்டவருக்காக முழு நேர ஊழியத்திற்காக வந்துவிட்டேன், என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ இந்த உலகத்தில் வேலை செய்தால் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்வாய் அல்லவா? அதே போலத்தான் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக உன்னை முழு நேரமாய் அர்ப்பணித்திருப்பாயானால் அந்த 8 மணி நேரம் நீ தேவ சமூகத்தில் அமர முடிகிறதா? 8 மணி நேரம் வேதத்தை வாசித்து ஜெபித்து மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஆலோசனை கொடுத்து உன்னால் வாழ முடிகிறதா? அப்படி இருப்பாய் என்றால் நீ சரியாய் போய் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளே, முழு நேரமாய் வந்திருக்கிற நீங்கள் மிகவும் கவனமாயிருங்கள். உலகத்தின் வேலை வேண்டாம், உம்முடைய வேலையை செய்ய வந்துவிட்டேன் என்றால் அதற்கு நாம் எவ்வளவு உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் வேலைக்கு போனாலும் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை ஒழுங்காய் செய்வேன், உண்மையாய் ஓடுவேன் என்று இருப்பீர்கள் என்றால் அதற்கான ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. பவுலிடத்தில் நல்ல குணாதிசயங்கள் அநேகம் இருந்தது. இன்றைக்கு நாம் இதை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.